ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தானில் எப்படி ப்ளஸ் யூஸ் பண்ணாமல், அதாவது சம் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் எப்படி ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணுறது தான், அதாவது சம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கமாண்ட் ப்ராப்பர்ட்டிலேருந்து சம்முன்னு ஒரு பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த ஃபைலை வந்துட்டு பைத்தான் ஐடிஎல்இ அதில் ஓப்பன் பண்ணி அந்த கோடை நான் எழுத போகிறப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் ஐடிஎல்இ. இப்போ நம்ம அந்த ஃபைலு டெஸ்க்டாப்பில் இருக்குது, சம்மை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ளைனாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த நான் டெஃப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் எழுத போகிறேன். எப்படி சம் ஆப்ரேட்டர் இல்லாமையே ரெண்டு நம்பரை சம் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு லைன்லேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ், இப்போது ரிட்டனை கால் பண்ணால் நமக்கு ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணி காட்ட போகுது. லாஸ்ட் வரை பாருங்கள். ஒரு ப்ராக்கெட் மிஸ் ஆயிடுச்சு, இப்போ போட்டாச்சு. ரெண்டு இன்டீஜர் வாங்குறதுக்காக ரெண்டு இன்புட் ஆப்ஷன் எழுதுகிறேன். இப்போது வேல்யூஸ்ன்னு போட்டு இவ்வளோ வேல்யூஸ்ன்னு போட்டு உங்களுக்கு ரிட்டனை கால் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். சேவ் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கமாண்ட் ப்ராப்பர்ட்டிலே ரன் பண்ணுறேன். பைத்தான் ஃபைலை டெஸ்க்டாப்பில் இருக்கிறனால டெஸ்க்டாப்புக்கு போயிட்டா சம் பை இந்த ரெண்டாகுது. எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இன்டீஜர் 45 கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது இன்டீஜர் 45, ஒரு வேல்யூஸ் 90. இப்போ நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் இல்லாமையே எப்படி ரெண்டு நம்பரை சம் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். இதே மாதிரி நிறையா வீடியோ தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.